உலகம் முழுக்க காதல் கதைகளுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு காதல் கதை தான் ஷாஜகான் மும்தாஜோட காதல் கதை. இன்னைக்கு இவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இது 100 டேஸ் 100 குட்டி ஸ்டோரீஸ்ல டே 43 இந்த மாதிரி வேல்யூபிளான ஸ்டோரீஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஷாஜகானோட அரண்மனையில வேலை பார்க்குற ஒரு பெண்ணை பார்க்க வராங்க ஒரு இளம் பெண். அவங்க தான் அஜ்மன் பானு, நம்ம கதையோட ஹீரோயின் மும்தாஜ். மும்தாஜ் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்ப ஷாஜகான் மும்தாஜ பார்த்ததும் அவங்க அழகுல மயங்கி காதல்ல விழுந்துடுறாரு. அந்த டைம்ல மேரேஜ் ஆகாத பெண்கள் கிட்ட அவ்வளோ ஈஸியா பார்க்கவோ பேசவோ முடியாது. அதனால ஷாஜகான் மும்தாஜ் கிட்ட தன்னோட காதல சொல்லவே முடியல. மும்தாஜ் சந்தைக்கு வர டைமை பயன்படுத்தி ஷாஜகானுக்கு மும்தாஜ் கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ மும்தாஜுக்கும் ஷாஜகான் மேல காதல் வர இந்த காதல் அப்படியே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது. இவங்களுக்கு வயசு சின்னதா இருக்கிறதுனால இவங்களோட திருமணத்தை அடுத்த 3 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. கடைசியா காத்திருந்து 5 வருஷம் கழிச்சு, தான் காதலித்த மும்தாஜையே கரம் பிடிக்கிறாரு ஷாஜகான். ஷாஜகான் தனக்கு சமமா மும்தாஜ நடத்தினாரு. அரசியல் காரணங்களுக்காக அவர் வேற திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாலும், மும்தாஜுக்கு மட்டும் தான் அவர் மனசுல இடம் இருந்துச்சு. கஷ்டமோ, நஷ்டமோ நான் உன் கூடவே இருப்பேன்ற மாதிரி அவர் எங்க போனாலும் மும்தாஜ் கூடவே கூட்டிட்டு போனாரு. மும்தாஜும் அன்பு காட்டுறதுல சளைச்சவங்க கிடையாது. ஷாஜகானோட எத்தனையோ மோசமான அரசியல் சூழ்நிலைகள்ல கூட மும்தாஜ் பக்கபலமா அவர் கூடவே இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஷாஜகான் போருக்கு போக எப்பவும் போல மும்தாஜும் கூடவே கூட்டிட்டு போறாரு. அந்த டைம் 14வது முறையா கர்ப்பமாகி இருக்காங்க மும்தாஜ். எதிர்பார்க்காத விதமா அவங்க தங்கியிருந்த கூடாரத்திலேயே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. அவங்களுக்கு குழந்தை பொறந்துச்சா இல்லையா, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்களா இல்லையான்றத பார்ட் 2ல சொல்றேன். உண்மையா லவ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.